அன்பின் உள்ளங்களை இன்று தொழிலாளர்களுடைய பாதுகாவலராகிய புனித சூசேப்பருக்கு விழா கொண்டாடுகின்றோம். அவரது ஆசீர் நம்முடைய தொழில் மீது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை மீதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று இந்த பலி வழியாக நாம் அனைவரும் வேண்டி நிற்போம். ஆகவே இந்த பலிதனை நாம் ஆரம்பிக்க போகின்றோம். அதற்கு முன்னதாகவே புனித சூசேப்பரை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை இதோ இந்த வேளையில் சமர்ப்பித்து நிற்போம். விசேஷித்த விதமாக நம்முடைய தொழில் குறித்த வேண்டுதல்கள், நம்முடைய வருமானம் குறித்த வேண்டுதல்கள், நம்முடைய குடும்பத்தில் பேரமைதி, மகிழ்ச்சி, உறவு நிலை எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்கின்ற வேண்டுதல்களை சமர்ப்பித்தவர்களாக இப்பொழுது அவரை நோக்கி செபித்து நிற்போம். புனித சூசையப்பரே, இன்று உமக்கு நாங்கள் விழா கொண்டாடுகின்றோம். உம்மை நாங்கள் நினைத்து போற்றுகின்றோம். வழியாக நாங்கள் ஏறெடுத்த எத்தனையோ வேண்டுதல்களை நீர் எங்களுக்கு ஆண்டவரது கிருபை மூலமாக பெற்று கொடுத்திருக்கிறீர். அவற்றிற்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்களது தொழில், எங்களது வருமானம், எங்களது வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அமைதி, நன்மை எல்லாம் பெருக வேண்டும் என்று, அதன் வழியாக நாங்கள் குடும்பமாக அமைதியோடு வாழ வேண்டும் என்று, இற்றிலே குடும்பங்களின் அமைதி, நாட்டில் இருக்கின்ற அமைதி, நாடுகளில் பெருகக்கூடிய அமைதி உலகத்திலும் பரவிக்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் உள்ளங்களே, வாருங்கள், இப்பொழுது நாம் ஆண்டவரது பலிக்குள்ளாக இணைந்து கொள்வோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களை, ஒரு புதிய மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாளை கல்வாரி பலியோடு நாம் ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஆண்டவரது உள்ளம் நாம் வாழுகின்ற இல்லமாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் அவர் வாழுகின்ற இல்லமாக திகழ வேண்டும். ஆகவே இந்த மாதம் பூராகவும் ஆண்டவரது அரவணைப்பில் நாம் வாழ்ந்து கொள்வோம். அந்த வகையில் இன்றைய நாள், இந்த மாதத்தின் முதலாவது நாள், ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில் முழு திருச்சபையும் தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக புனித சூசேப்பரை கொண்டாடுகின்றது. வாருங்கள், நாமும் புனித சூசேப்பரை கொண்டாடுவோம். அவரது பரிந்து பேசுதலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்கும், அதுவும் விசேஷித்த விதமாக நம்முடைய தொழில் சார்ந்த காரியங்களில் நாம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்கும் நன்றிகளை ஏறெடுத்து நன்றியின் பலியாக இந்த பலிதனை ஒப்பு கொடுப்போம். அத்தோடு கடந்த 27ஆம் தேதி தன்னுடைய பிறந்த தினத்தை கனடாவில் கொண்டாடிய ரெமி ஆந்தனி இறையாசிரும் அருளும் பெற்று வாழ்விலே சிறப்போடும் செழிப்போடும் வாழ வேண்டும் என்று அவருக்காகவும் நாம் இந்த பலி வழியாக வேண்டி நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக.
பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய மாதத்தில் எங்கள் அனைவரையும் வாழுவதற்காக அழைத்திருக்கிறீரே, நன்றி தெய்வமே. இன்று புனித சூசேப்பருக்கு விழா கொண்டாடுகின்ற நாங்கள் அவரையே எங்களது வாழ்க்கையில் முன்மாதிரிகையாக கொண்டு வாழவும், அவர் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது போன்று நாங்களும் எங்களது தொழில் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக எங்களது தொழிலை பாதுகாப்பின் தொழிலாக வாழ்க்கையிலே மேற்கொள்ளுகின்ற பாக்கியத்தையும் வழக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசையின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசையினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்லுகின்றனர். இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன், என் நேசர், என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன், என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது?
எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தாம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, புனித சூசேப்பர். புனித சூசேப்பர் ஒரு பொறுப்புணர்வு கொண்ட பணியாளர். இன்னைக்கு நாம புனித சூசேப்பரை கொண்டாடுறோம். அவரை கொண்டாடுற வேளையில அவருக்கு நாம சூட்டி இருக்கக்கூடிய பெயர் என்ன? தொழிலாளர்களின் பாதுகாவலர், பணியாளர்களின் பாதுகாவலர். அவருடைய பணியும் தொழிலும் சிறப்போடு இருந்தது. அவருடைய பணி என்ன தெரியுமா? வெறும் தச்சு தொழில் மாத்திரம் கிடையாது, கடவுள் கொடுத்த பணி. தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துல பொறுப்புணர்வு உள்ள குமாரனாக வளர்த்தெடுப்பது. தகப்பனுக்கே உரிய அந்த அற்புதமான கடமை உணர்வோடு அவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை வளர்த்தெடுத்தபடியால் தான் தன்னுடைய பிரிவின் பிறகு, தான் மரித்ததன் பிறகு கூட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு மகனாக தன்னுடைய தாயை விட்டு போகாமல் அவர் மரிக்கின்ற தருணத்தில் பொறுப்போடு தன்னுடைய அன்பு சீடனிடம் தன்னுடைய தாயை ஒப்படைத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். இன்னைக்கு உங்க பசங்க பொறுப்புள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தகப்பன்மாரும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் கவனத்தோடு செயல்படுங்க. நீங்க குடி போதையில உங்க வாழ்க்கையை தொலைச்சா உங்களை பார்க்கின்ற உங்க பசங்க தங்களது வாழ்க்கை நாளைக்கு தொலைப்பதற்கான வழிகளை நீங்களே அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்கள். அப்படி அல்லாமல் நீங்க புனித சூசேப்பரை பின்பற்றக்கூடிய பொறுப்புள்ள தகப்பன்மார்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி வாழுகின்ற வேளையில் நீங்க தான் உங்க பசங்களுக்கு எப்பொழுது முன்மாதிரிகையாக இருப்பீர்கள். உங்களது பசங்க உங்களை பார்த்து நன்மையின் காரியங்களை கத்துப்பாங்க. உங்களது பசங்க உங்களை பார்த்து நன்மையின் காரியங்களை கத்துக்கிற வேளையில அந்த நன்மையின் காரியங்கள் நிச்சயமாக அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கைக்கும் அவர்களது வாழ்க்கைக்கும் நன்மையை பயணிக்க உங்கள் அத்தனை பேரின் வாழ்க்கையும் செழிப்புறும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொலைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக நீதியும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரது பிரசன்னத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் அவற்றையெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே புனித சூசேப்பருக்கு விழா கொண்டாடி இருக்கிறோம். இந்த பலி மூலமாக எங்களது தேவைகளை சமர்ப்பித்து இருக்கிறோம். எங்களது தேவைகள் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற வைராக்கியத்தோடு இந்த பலிதனில் நாங்கள் ஒன்றாக இணைந்து விட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம்.
அப்பா தெய்வமே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. புனித சூசையப்பர் மூலமாக தொடர்ந்து எங்களது வாழ்க்கை பயணத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, என்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நாங்கள் மகிழ்வோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொள்ள நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது புனிதரின் ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு நாம் திரும்பிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, புனித சூசையப்பரை தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறீரே, அந்த நன்மையை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவர் மூலமாக இந்த மாதம் பூராக மாத்திரமல்ல, இந்த வருடம் பூராகவும், எங்களது வாழ்க்கை பூராகவும், எங்கள் வருமானத்தில் உயர்வும், வாழ்க்கையில் உயர்வும், மகிழ்வும், அமைதியும், செழிப்பும் எங்களது குடும்பத்தில் பெருகவும் வேண்டும் என்று சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். தலை வணங்கி புனிதரின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது கிருபை உங்களை தொடருவதாக. இது மாதத்தின் முதல் நாள். இன்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து அவரது ஆசீர் உங்கள் மீதும் உங்களது குடும்பத்தின் மீதும் நிறைவாக இருக்க போகிறது. இது நாள் வரை நீங்கள் கண்டு கொண்ட மகிழ்விலும் பார்க்க நுரை மகிழ்வை இந்த மாதம் பூராகவும் நீங்கள் சுவைத்து நிற்கப் போகிறீர்கள். May God bless you. Take care and see you all tomorrow.